1 2 3 போட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எப்போது செய்வது, எது மேல தாக்குவது, தாக்கினக்கு முன்பு பின்பு விளைவுகள் எப்படி சமாளிப்பது, இது எல்லாத்தையும் அவங்க போட்டு வச்சுட்டாங்க. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பிரதமர் கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் என்று ஒரு கமிட்டி இருக்கிறது. இந்த கமிட்டி பார்த்தால் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கிறது, அதாவது சிசிஎஸ். சம்பவம் நடந்த பிறகு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தான் கிளியரன்ஸ் கொடுத்து விட்டது. அதுக்கு பிறகு நீங்கள் கூறுவது போல பச்சை கொடி காட்டிவிட்டார் பிரதமர். சூப்பர் சீக்ரெட். எப்படி நடக்க போகுது, எங்கெங்க நடக்க போகுது, அதுக்கு தயாராக கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பாகிஸ்தானில் ஒரு பதற்ற நிலவி நிறைகிறது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. எப்ப தாக்க போறாங்க, பார்டர்ல தாக்குவாங்களா, இல்ல ஒரு பெரிய 1971 நடந்த மாதிரி ஒரு போரா இருக்குமா? என்ன கேட்டால் நாம் நினைப்பது போல போர் இருக்காது. பிரதமர் மோடியிடம் இருப்பது மூன்றே குறிக்கோள், மூன்றே டார்கெட்ஸ். ஒன்று, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிகள் இதுதான் கண் இருக்கிறது. ஏனால் இந்த டெரரிசம் மீது, இந்த தீவிரவாதிகள் இது பின்னாடி இருப்பது பாகிஸ்தானின் ராணுவ தலைவர்கள். நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்க என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிப் முனீர். பிரதமர் பொறுமையாக ஒன்னொன்றாக டிக் செய்து உள்ளார். இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். அண்ட் பிரதமரோட இந்த தடவை பார்த்தீங்கன்னா, தீவிரவாதத்தை டைரக்ட் செய்யும் ராணுவ தலைவர்கள், ராணுவ கேம்ப்ஸ், இதெல்லாம் இந்தியாவின் தாக்குதலுக்கு ஆளாகலாம். பாகிஸ்தானிடம் இருக்கிற அணுகுண்டு ஒன்று இந்தியாவில் விழும், இரண்டாவது இஸ்ரேலுக்கு போகும் என்று. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிர்த்து எப்போதும் இருக்கிறது பாகிஸ்தான். ஹமாஸ் பல தலைவர்கள் பாகிஸ்தான் சென்றிருந்தார்கள். பாகிஸ்தான் அவர்களை அசம்பிளியிலே கூப்பிட்டு அவரை கௌரவித்தது. ஆகையால் ஒரு இந்தியாவுக்கு 2 கண்ணு, இஸ்ரேலின் 2 கண்ணு, அமெரிக்காவின் 2 கண்ணு, 6 கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். பிரதமர் மோடி தலைமையில உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதுல முப்படைகளும் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம், இலக்குகளை தாக்குவதற்கான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில முழு சுதந்திரம் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்தியா பாகிஸ்தான் செய்த இந்த படுகொலைக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று முன்னதாகவே 1 2 3 போட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எப்போது செய்வது, எது மேல தாக்குவது, தாக்கினக்கு முன்பு பின்பு விளைவுகள் எப்படி சமாளிப்பது, இது எல்லாத்தையும் அவங்க போட்டு வச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 நாட்களாக டில்லியில் பல ராணுவ அதிகாரிகள், நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால், அப்புறம் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், இவர்களுடன் தொடர்ந்து டிஸ்கஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்ம பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பிரதமர் கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் என்று ஒரு கமிட்டி இருக்கிறது. இந்த கமிட்டி பார்த்தால் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கிறது, அதாவது சிசிஎஸ். சம்பவம் நடந்த பிறகு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தான் கிளியரன்ஸ் கொடுத்து விட்டது. அதுக்கு பிறகு நீங்கள் கூறுவது போல பச்சை கொடி காட்டிவிட்டார் பிரதமர் ராணுவ தளபதிகளுக்கு. இன்று கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இந்த மீட்டிங்கில் என்ன முடிவு என்றால், என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கோ அது செய்ய வேண்டிய இந்தியாவிற்குள் இருக்கும் அரசியல் நிலைமைகள், பாதுகாப்பு நிலைமைகள், அதுக்கு ஏதாவது விளைவு இருந்தால் எப்படி சமாளிப்பது, என்ன மாதிரி விளைவுகள் இருக்கும், இதுக்கு எந்த மாதிரி நாம் தயாராக வேண்டும், இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கு பிறகு இன்று ஃபுல் கேபினெட்டும் மீட் செய்ய போகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த முடிவுகள் ஒரு அப்ரூவல் வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு எப்போது என்பதை ஒரு மர்மமாகவே வைத்திருப்பார்கள். சூப்பர் சீக்ரெட். எப்படி நடக்க போகுது, எங்கெங்க நடக்க போகுது, அதுக்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பாகிஸ்தானில் ஒரு பதற்ற நிலவி நிறைகிறது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. எப்ப தாக்க போறாங்க, பார்டர்ல தாக்குவாங்களா, இல்ல ஒரு பெரிய 1971 நடந்த மாதிரி ஒரு போரா இருக்குமா? என்ன கேட்டால் நாம் நினைப்பது போல போர் இருக்காது. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் திருப்பி போர் ஆகும்னு. போர்
ஏன்னா போரோட விளைவுகள் பலவிதம். இப்போது நடக்கப்பது என்ன என்று கேட்டால், பிரதமர் மோடியிடம் இருப்பது மூன்றே குறிக்கோள், மூன்றே டார்கெட்ஸ். ஒன்று, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகள், அதாவது இராணுவ தலைமை, இதுதான் கண் இருக்கிறது. ஏனால் இந்த டெரரிசம் மீது, இந்த தீவிரவாதிகள் இது பின்னாடி இருப்பது பாகிஸ்தானின் இராணுவம், இராணுவ தலைவர்கள். நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்க என்னன்னா, பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிப் முனீர் அப்புறம் தலைமறைவாக ஆகிவிட்டார் என்று, பாகிஸ்தான் பிரதமர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார் என்று தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பாகிஸ்தானில் பதற்ற நிலை இருக்கிறது. பதற்ற நிலை மக்களை விட இராணுவ அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் அவர்கள் சொல்வது ஏதோ உளறிவிட்டார்கள். இந்தியா என்ன வேணாலும் செய்யட்டும், இந்தியா மீது நியூக்ளியர் பாம்பை தூக்கி போடும். ஆனால் பிரதமர் பொறுமையாக ஒன்னொன்றாக டிக் செய்து உள்ளார். இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும் என்று. அண்ட் பிரதமரோட இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2019 நடந்த பாலக்கோட் மாதிரி உடனடியாக ஒரு பெரிய நடவடிக்கை மாதிரி இல்லாமல், நடவடிக்கை ஆரம்பித்த பிறகு முதலில் நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் என்றால், தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் இடங்கள், தீவிரவாதத்தை டைரக்ட் செய்யும் இராணுவ தலைவர்கள், இராணுவ கேம்ப்ஸ், இதெல்லாம் இந்தியாவின் தாக்குதலுக்கு ஆளாகலாம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வேற ஏதாவது செய்வதற்கு முயற்சிகள் இருக்கும் இல்லையா? ஒரு மிசைலை அனுப்பலாம், ராக்கெட் அனுப்பலாம். ராக்கெட் இருக்கும் இடங்கள் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்தியா சேட்டலைட் மூலமாக பாகிஸ்தான் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த இடத்தில் எங்கே இருக்கிறது என்று. இதற்கிடையே பாகிஸ்தான் ஒரு SOS அனுப்பித்திருக்கு சைனாவிற்கு. இந்தியா இப்ப போர் எந்த நிமிஷமும் போர் செய்ய போறது, எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கள், எங்களுக்கு வேணுங்கிற தீவிர போர் விமானங்களை அனுப்புங்கள், அப்படி என்று 2 நாட்டுக்கு தன்னோட SOS அனுப்பி இருக்கிறது. ஒன்று சீனாவுக்கு, 2வது டர்க்கிக்கும் அனுப்பிச்சிருக்கு. இதற்கிடையே நேற்று முன்தினம் பாகிஸ்தான் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, டர்க்கியில் இருந்து விமானம் வந்து இறங்கியது, அதில் நிறைய ஆயுதம் வந்தது என்று. அதை துருக்கியின் இராணுவமும் சரி, துருக்கியின் அரசும் சரி மறுத்துவிட்டார்கள். ஆனால் இன்று பாகிஸ்தானுக்கு ஒரு நண்பர் போல இருப்பது சைனா. எப்போதும் இருக்கிறது, ஆனால் துருக்கி என காரணம், இது இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, எங்களை இந்த தரம் இந்தியா சும்மா விடாது, ஒரேடியா முடிச்சிடும். இதற்கிடையே பாகிஸ்தான் தலைவர்கள், பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள், பாகிஸ்தான் பத்திரிகை ஆசிரியர்கள் மூலமாகவும் எச்சரிக்கை தரப்படுகிறது இந்தியாவுக்கு. ஏதாவது நடந்து விட்டால், ஏதாவது தாக்குதலாகி பாகிஸ்தான் நிலைமைக்கு ஆபத்து வந்து விட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம்பை அனுப்பித்து விடும் என்று. ஆகையால் ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்றால் சிவா சார், அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிம்பாங்க, அதாவது நியூக்ளியர் பாம்பு தயார் செய்ய இடம், அந்த பாம்பை மீண்டும் விமானங்கள், போர் விமானங்களில் அதை வைத்து அது செய்கிற இடம், இதை ரெண்டையும் இந்தியா கண்காணித்து கொண்டு வருகிறது. 3வது விஷயம் கேட்டால், இந்தியாவுக்கு மறைமுகமாக பல உதவி இஸ்ரேலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் சேட்டலைட் செயற்கோள் சுத்தி கொண்டே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இது மிலிட்டரி சேட்டலைட்ஸ். அதே போல இஸ்ரேலின் ஸ்பை சேட்டலைட்ஸ், இஸ்ரேல் கிட்ட நல்ல சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைப்பது என்றால், பாகிஸ்தானிடம் இருக்கிற அணுகுண்டு ஒன்று இந்தியாவில் விழும், 2வது இஸ்ரேலுக்கு போகும் என்று. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிர்த்து எப்போதும் இருக்கிறது பாகிஸ்தான். ஹமாஸ் பல தலைவர்கள் பாகிஸ்தான் சென்றிருந்தார்கள். பாகிஸ்தான் அவர்களை அசம்பிளியிலே கூப்பிட்டு அவரை கௌரவித்தது. ஆகையால் ஒரு இந்தியாவுக்கு 2 கண்ணு, இஸ்ரேலின் 2 கண்ணு, அமெரிக்காவின் 2 கண்ணு, 6 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்ன என்றால், அமெரிக்காவும் ஒன்றும் செய்யாது, யூரோப்பிய நாடுகள் இந்தியாவை ஒரு சண்டை வந்து விட்டால் போரை நிறுத்துங்கள் என்று கூறுவார்கள், வேற ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் மோடியிடம் ட்ரம்ப் சொல்லியிருப்பது என்னென்றால், யூகேயோட பிரைம் மினிஸ்டரும் அதே சொல்லியிருக்கிறார், பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி மேக்ரானும் அதே சொல்லியிருக்கிறார், இந்த தீவிரவாதத்தை நிறுத்த என்ன நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். இதுல வந்து ஒரு இதுவா இது ஏன்னா நடந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப சீக்கிரட்டா நடக்கிறது.
இதை பத்தி பிரதமரும் சொல்லிவிட்டார். இதை பத்தி எந்த விஷயம் வெளியில போகக்கூடாது. ஆகையால் நம்ம சோசியல் மீடியாலையும் சரி பல கற்பனைகள் வந்து கொண்டிருக்கு, இதாயிட போறது. ஆனால் என்ன ஆகும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிவா சார், ரியல் ஒன் நேயர்களுக்கு புரிய வேண்டியது என்னென்றால், எது நடந்தாலும் மோடி தரப்பில் இருந்து முதலில் போர் நடக்காது. பாகிஸ்தான் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு போர் எப்படியா நடந்து விட்டால் 10 நாளில் சீஸ்ஃபயர் ஆகிவிடும். சீஸ்ஃபயர் என்னென்றால் ஐநா சபை கூடும், ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் கூட இந்தியாவும் பாகிஸ்தானை உடனடியாக நிறுத்துங்கள் என்று. அப்படி நிறுத்தி விட்டால் பாகிஸ்தானுக்கு லாபம். ஆனால் இந்தியா அந்த மாதிரி போர் செய்ய போவதில்லை. போருக்கு இந்தியா போகாது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தின் தீவிரவாத செயலுக்கு செய்ய என்ன பேஸ் வைத்திருக்கிறார்களோ, அவங்களோட கமாண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள் ராணுவ மொழியில், அதை ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைக்குவதுதான் கடமையாக முதல் பச்சைக்குடியாக காட்டிவிட்டார். ஆனால் பிரதமர் சொல்லியிருப்பது என்ன என்றால், ஒரு போரில் எப்போதுமே ஒரு பெரிய எலிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ச்சியுடைய தாக்குதல். ஆகையால் பாகிஸ்தான் இங்கே அங்கே பார்க்குறாங்க எந்த சைடிலேருந்து வரப்போறது. இதற்கிடையே இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் தாலிபான் அரசுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், ஆப்கானிஸ்தானின் தாலிபான் தலைவர்கள், ஆப்கானிஸ்தானின் தாலிபான் இராணுவம், இதை தவிர்த்து ஈரான், இவர்களுக்கு பாகிஸ்தான் மீது ஒரு கசப்பு இருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் அங்கேயும் வம்பு பண்ணி கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தானின் இராணுவ தலைவர்கள் தாலிபான் வந்தபோது நினைத்தார்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானிடம் வந்துடும் என்று, அவர்களுக்கு அடிமையாகி விடுவார்கள் என்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஆகையால் இப்ப தாலிபான் தலைவர்கள் இந்தியா பக்கம் பார்க்கிறார்கள். சார், இப்போ தாலிபான் கூட இந்தியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கே சார், அது உண்மையா சார்? என்ன பேச்சுவார்த்தை சார்? பேச்சுவார்த்தை என்ன பாருங்க, தாலிபான் இப்ப என்ன இந்தியாவிடம் கேட்பது என்னென்றால், தாலிபான் அங்கு ஆட்சி வருவதற்கு முன்பாக தாலிபான் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சியாக்க இந்தியா பல உதவி செய்து கொண்டிருந்தது. அண்ட் கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருந்து, அதுக்கு மற்ற தேவையான ஹாஸ்பிட்டல் மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்டு, இதை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் கல்விக்கு தேவையானது, குடிநீருக்காக வேண்டிய இதெல்லாம் ப்ராஜெக்டுகள், இதெல்லாம் இந்தியா தான் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்பவும் தாலிபான் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்போது தாலிபான் கேட்பது என்ன என்றால், எங்களை உதவுங்கள், பாகிஸ்தான் எங்களுக்கு எதிரியாகிவிட்டது, எங்களுக்கு எதிர்த்திருக்கிறது. அண்ட் பாகிஸ்தானில் இப்போ செயல்படும் தேரிக்கி பாகிஸ்தான் என்று ஒரு குரூப் இருக்கிறது. அதை பாகிஸ்தான் ராணுவம் கதறுகிறது, அது தீவிரவாதிகள் என்று. அவர்களுக்கு இந்தியா உதவுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு. அதை தவிர்த்து பலூச்சிஸ்தான் என்று ஒரு மாநிலம் இருக்கிறது பாகிஸ்தானில். அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்று ஒரு குரூப் பலூச்சிஸ்தான்ல ரொம்ப பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப இது செய்திருக்கிறது, கொடூரம். அதற்கு எதிர்த்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பாகிஸ்தானிடம் விடுதலை கேட்கிறது. இந்தியாவோட முழு ஆதரவு இருக்கிறது பலூச்சிஸ்தானுக்கு. காரணம் என்னென்றால், இந்த பலூச்சிஸ்தான், சிந்து, அப்புறம் உங்களுக்கு கைபர் பாக்டூன், இந்த பல இடங்கள் இருக்கிறது. அதை தவிர்த்து காஷ்மீரில் உள்ள பாக் ஆக்கியபைடு காஷ்மீர், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பதற்ற நிலை. பாகிஸ்தான் மக்கள், ஏன்னா பிரதமர் சொல்வது என்ன என்றால், பாகிஸ்தான் மக்களுடன் நமக்கு எந்த விதமான விரோதம் இல்லை. இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுவது பாகிஸ்தான் ராணுவம். நம்ம அந்த ராணுவத்தை காலி பண்ணிவிட்டால் பாகிஸ்தானில் ஆட்சி மாறிவிடும். பாகிஸ்தானின் எதிர்காலம் மீண்டும் சூரியன் உதயம் போல புதுசா ஆரம்பிக்கும். ஏனால் இந்தியா நினைப்பது என்றால், பாகிஸ்தானை இது செய்ய வேண்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய இந்த இது இருக்கு பாருங்க, மிஸ்சிஃப், இதை ஒரேடியா ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். பிரதமர் சொல்வது என்ன என்றால், ராணுவ தலைவர்களுக்கு நாம் கேள்விப்பட்டது, இந்த தடவை பாருங்க, இதை திருப்பி நடக்காம பார்த்துக்க, இதுல எது வேணுமோ செய்யுங்க, இது எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 6 மாசம் கூட ஆகலாம், ஆனால் ராணுவ தளபதிகளுக்கு தான் பெரிய அபாயம். பாகிஸ்தான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன சிவா சார், ஒரு பரிதாபம் என்ன என்றால், பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்காக ஒரு தனி நாடு வேண்டும், ஆகையால் பாரதத்தை 2 துண்டாக உடைத்தார்கள். இந்தியாவில் நாங்கள் இருக்க முடியாது, ஆங்கிலேயர்கள் போன பிறகு இஸ்லாமியர்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படி சொல்லி அதை உடைச்சாங்க. பார்ட்டிஷன், பிரிவினை. அந்த பிரிவினையில் பாதிக்கப்பட்ட பல இந்துக்கள், சில இஸ்லாமியர்களும் கூட.
ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன நினைத்தேன் என்றால், பாகிஸ்தான் வந்த பிறகு நம்ம வாழ்க்கை ரொம்ப நன்றாகிவிடும். ஆனால் 75 வருடங்களுக்கு பிறகும் இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை போரு, அதாவது போரை தவிர்த்து ஒன்றும் பாகிஸ்தானில் கிடையாது. உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இந்த குரூப் அந்த குரூப், அதுல டாமினேட் பண்றது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த, அங்க பாகிஸ்தானில் இருக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் சேர்ந்த ராணுவ தலைவர்கள், அரசியல்வாதிகள், இவர்கள் தான் டாமினேட் பண்ணுகிறார்கள் அங்க. அதை தவிர்த்து சிவா சார், பாகிஸ்தானோட சமுதாயம் எப்படி இருக்குன்னா, சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஃபியூடல் லார்ட்ஸ். அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ராணுவ தலைவர்களாகவும் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள், கோர்ட்டில் ஜட்ஜாகவும் இருக்கிறார்கள், அரசாங்கத்தில் பெரிய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பணத்தை சுரட்டுகிறார்கள், மக்களுக்காக ஒண்ணுமே செய்வதில்லை. ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, ஒண்ணுமில்லை. அவர்களுக்கு வெறும் இஸ்லாம் பெயரை சொல்லி அவர்கள் தீவிரவாதத்தில் திசை திருப்புகிறார்கள். இந்த நிலைமையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இருக்கிற ராணுவ தலைவர்களில் காலி செய்ய வேண்டும். ஆகையால் பிரதமர் மோடி பச்சைக்கொடி காமித்த பிறகு இந்தியாவின் ராணுவம், இந்தியாவின் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்கள், பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்கள் அவர்கள் மீது குறியாக பார்த்து கொண்டு சரியான நேரத்தில் அவர்களை முடித்து விடுவார்கள். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.